நம்ம மத்தியில் நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க, பாஸ்டர் ஸ்டான்லி. அவங்க சேலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நீண்டகால நண்பர். நானும் அவர் ஒன்றாக வேதாகம கல்லூரியில் படித்திருக்கிறோம். அவர்களும் நானும் இந்தியா முழுசும் டிராவல் பண்ணியிருக்கிறோம். உங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவர் அவரையும் பயன்படுத்தி வருகிறார். அவருக்கு சேலத்தில் ஒரு நல்ல குடும்பம், நல்ல சர்ச் அவங்களுக்கு இருக்குது. சர்ச்சில் ஃபாதராகவும் இருக்கிறாங்க. நல்ல மியூசிஷியன், நல்ல சிங்கர், நல்ல வர்ஷிப் லீடர். அவர்கள் இந்த மாலையில் வந்திருப்பது சந்தோஷம். நல்ல உற்சாகமாக பலத்த சத்தத்தோடு கரங்களை தட்டி பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களை உற்சாகமாய் வரவேற்போம். ஆமென். உட்காரலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்படி காமிங்க பார்ப்போம். தம் ஃபிங்கரை காமிங்க. இப்படி இல்லை, இப்படி. எல்லாரும் 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 ப்ளீஸ், எல்லாரும். ஓகே. பக்கத்தில் உள்ளவங்கள தோளில் தட்டுங்க. சத்தம் எனக்கு கேட்கணும். கேட்கல 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 இப்போதான் கொஞ்சமாக கேட்குது. இப்போ மறுபடியும் ஒரே ஒருக்க தட்டி அவங்கள பார்த்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. இப்போ ஒன்று செய்ய போகிறோம். எல்லாரும் என்னை பாருங்க பாப்போம். யாராவது பக்கத்தில் பேசுனா அவங்க தோளில் தட்டுங்க. இப்போ என்னை பாருங்க. யாராவது ஒருவேளை பக்கத்தில் பேசுனா அவங்க தோளில் சத்தமாக எனக்கு கேட்குறபடி தட்டணும். அப்படின்னா என்னது? அதுக்கு பேர் அடி. சரியா? நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். அருமையான இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இவ்வளவு நேரம் நிறைய என்ஜாய் பண்ணிங்க. நாங்கள்லாம் அங்கே உட்காந்து உங்களை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. உங்களை பார்க்குறது சந்தோஷம். அண்ணன் சொன்னபடி நானும் அவர்களும் உங்களை போல வாலிபர்களை இந்தியா முழுக்க போய் பார்த்துருக்குறோம். பல மொழி பேசுகிற பசங்களோட பழகுறோம், பேசியிருக்கிறோம். கடல் கடந்து இலங்கையிலும் உங்களை போல உள்ள வாலிபர்களை நாங்கள் சேர்ந்து போய் சந்தித்திருக்கிறோம். இந்த எல்லா கூட்டங்கள்லையும் 3 விதமான ஆட்களை நாங்கள் சந்திக்கிறோம். எத்தனை விதமான ஆட்கள்? எல்லாரும் கை காமிச்சு சொல்லுங்க. எத்தனை விதமான ஆட்கள்? அந்த 3 விதமான ஆட்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பதில் வச்சிருக்கிறார் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். ஒரு பாட்டு பாடுவோம். பாடலாமா? எந்தன் கண்மலை ஆனவரே. 126 டெம்போ. நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்சவங்க என்னோட பாட போறீங்க. தெரியாதவங்க நல்ல கை தட்ட போறீங்க. தட்டலாமா? எந்தன் கண்மலையானவரே என்னை காணீரே. பாடுங்க. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே. தெரிந்தவர்கள் பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன். கையை மேல தூக்கி
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறுபடியும் ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. கைய மேல தூக்கி உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கைய மேல தூக்கி, நல்ல மேல தூக்கி. சேற்றில் வீழ்ந்த என்னை அவர், சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் இந்த நாவில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற புது தம்பிமார் தங்கச்சிமாருக்கு சொல்லித்தரேன். நான் சொல்ற வார்த்தையை திருப்பி சொல்வீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, இன்னும் ஒருக்க சொல்லுங்க. அல்லேலூயானா என்னன்னு தெரியுமா? கடவுளுக்கு மகிமைன்னு அர்த்தம். யாருக்கு மகிமை? கடவுளை உயர்த்தணுமா வேண்டாமா? கடவுளை உயர்த்தணும்னா அதனால தான் நாங்கள் எல்லாரும் அப்பப்போ இந்த வார்த்தையை சொல்கிறோம். மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். இப்போ எல்லாரும் அப்படி சொல்லும் போது கையை மேலே வைத்துக்கணுமா? அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கையை மேலே வைத்துங்க பார்ப்போம். அதாவது இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, இந்த உள்ளங்கை தலைக்கு மேலே இருக்கணும். அந்த ஹைட்டில் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இந்த பாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த உள்ளங்கை தலைக்கு மேலே அப்படி வைத்துங்க பார்ப்போம். இப்போ சொல்லுங்க பாப்பா எல்லாரும் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் ஒரே ஒருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, கைகளை போடுங்க. இப்போ நல்லா கவனிக்க போறீங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை வேகமாக சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல ஒன்று செய்ய போறார் ஆண்டவர். என்ன தெரியுமா? பசங்க பொதுவாக அழுவாங்களா? நீங்கள் அழுவீங்களா? உங்களால் மற்றவங்க தான் அழுவாங்க. கரெக்டா? இப்படி ஒரு பிள்ளையை போய் பெற்றுவிட்டேனே அப்படின்னு உங்கள் அப்பா அழுதுருப்பாங்க. எனக்குன்னே வந்து பிறந்திருக்கான் பாரு அப்படின்னு யார் அழுதுருப்பா? நான் அம்மான்ட்டான் பாரு ஒருத்தன், அம்மா அழுதுருப்பாங்க. ஏண்டா இன்னும் இப்படி இருக்க அப்படின்னு அக்கா அழுதுருப்பாங்க. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன்.
உங்களில் சிலர் இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் அழுது ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்க போகிறோம். அழுது என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க? என்ன செய்ய போகிறோம்? சத்தமாக சொல்லுங்க. என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? யார்கிட்ட கேட்க போகிறோம் தெரியுமா? இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? சரி, இந்த டிசம்பரில் யாருக்கெல்லாம் பர்த்டே? டிசம்பரில் யாருக்கெல்லாம் பர்த்டே? அப்படி எழுமுங்க பார்ப்போம். கை வைத்து குயிக்கா உங்களை தூக்கி விடுற மாதிரி இருக்கக்கூடாது, பட்டார்னு எழும்பணும். உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் இந்த கிறிஸ்மஸோட இந்த டிசம்பரில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற இவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருவோமா? வெரி குட். இன்னைக்கு காலையில் எங்கள் சர்ச்சில் இதை பண்ணேன். 12 பேர் எழுப்பினாங்க. டிசம்பர் மாதம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க உட்காருங்க. தேங்க்யூ. அப்போ இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? அப்படி சொல்லுங்க. இன்னைக்கு டிசம்பரில் கேட்கல, இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? இந்த பர்த்டேயை 2 தெருவிலையும் 2 ஊர்லையும் கொண்டாடலை, உலகமெல்லாம் கொண்டாடுறாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு போய் நீங்கள் டிவியில் பாருங்கள், எந்த சேனல் வேணாலும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உலகம் முழுக்கும் இந்த ஸ்டார், இந்த ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு, இந்த கலரால் டெக்கரேட் பண்ணப்பட்ட மால்ஸாக இருக்கட்டும், ஷாப்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், பல நாடுகளில் இதை செய்கிறாங்க. ஏன் இதை செய்யணும்? சர்ச்சுக்கு வர்ற எங்களுக்கு ஏன்னு தெரியும். புதுசாக வந்திருக்கீங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் இதை சொல்லணும். ஏன் முழு உலகத்திலையும் அவரை கொண்டாடணும்? அப்படி என்ன அவர்கிட்ட ஸ்பெஷல்? முழு உலகமும் ஏன் அவரை தூக்கி இப்படி பிடிக்கணும்? இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்டியன்ஸ் அல்லாதவங்க வீட்டில் கூட வீட்டுக்கு முன்னாடி என்ன போடுவாங்க? ஸ்டார் போடுறாங்க. ஏன்? அப்படி என்ன ஸ்பெஷல் அவர்கிட்ட இருக்கு? அப்படி என்ன பெருசா அவர் பண்ணிட்டாரு? அண்ணன் சொன்னபடி ஒரே லைன்ல சொல்றேன், நமக்காக பிறந்தார். சொல்லுங்க. நான் ஒன்று சொல்வேன், சொல்வீங்களா? இப்படி கை வைங்க பார்ப்போம். எனக்காக இயேசு பிறந்தார். கை எடுத்துருங்க. எனக்காக எதுக்கு அவர் பிறக்கணும்? ஒரு கேள்வி வருதா? எனக்காக ஏன் அவர் பிறக்கணும்? உன்னை மன்னிக்கிறதுக்கு பிறந்தார். இந்த உலகம் நம்மை மன்னிக்காது. நீ நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், நீ நிறைய பாவம்ங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்ப, நிறைய பாவம் செஞ்சிருக்கலாம், மற்றவங்க உன்னை வெறுக்கிற மாதிரி பல விஷயங்களை நீ பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு கூட நல்ல ஒரு ஸ்கிட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஷார்ட் டேர்மில் அழகா ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த ஸ்கிட்ல நீ பார்த்தன்னா லவ் வந்துச்சு, பொய் வந்துச்சு, ஏமாற்றுதல் வந்துச்சு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏமாத்துறது நல்லதா கெட்டதா? ஏய், நல்லா சொல்லணும். இல்லைப்பா, இல்லை அண்ணா, ஏமாத்துறது கெட்டதுன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. கையை எப்போதும் எப்படி வைத்த சொல்லியிருக்கேன்? உன் உள்ளங்கை தலைக்கு மேலே இருக்கணும். சரி, கைகளை போடு. பொய் சொல்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னா கை வைத்துங்க. கெட்டதுன்னா மட்டும்தான் கைகளை போடு. கெட்ட வார்த்தை பேசுறது நல்லதா கெட்டதா? அப்போ கை வைத்து காமிக்கணும். எனக்கு தெரியாதுல்ல, நீங்கள் சொன்னால் தானே தெரியும். ஏன்னா திருவண்ணாமலைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், உங்களை பற்றி தெரியாது, தெரிஞ்சுக்கிறேன். ஒருத்தனை அடிக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னா கை வைத்து காமிங்க. ஒருத்தர் இல்லை ஆனால் அவரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிற அந்த கோள் மூட்டுறது நல்லதா கெட்டதா? பின்னால் ஒரு அக்கா கெட்டது அப்படின்றாங்க. யார் பத்த பிள்ளையோ, நிறைய அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லதா கெட்டதா? கோள் சொல்றது நல்லதா கெட்டதா? புறங்கூறுறது நல்லதா கெட்டதா? இந்த கெட்டதெல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கிறோமே. அப்ப நமக்கு ஒரு மன்னிப்பு வேணுமா வேண்டாமா? யார் மன்னிப்பா? யார் மட்டும்தான் மன்னிக்க முடியும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் மட்டும்தான்? இன்னைக்கு யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோமோ அவர் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். இன்னொன்று சொல்றேன், அவர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னா உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பாரு. இந்த உலகத்தில் நீ ஒரு ஃப்ரீ பேர்டா மாற முடியும். கை வைத்து காமிங்க.
யார் மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, யார் மன்னிச்சா போதும். நீ யார்ட்டையும் போய் உன்னை ப்ரூஃப் பண்ண வேண்டாம். ஆனால் உன்னை பார்த்துட்டே இருக்கிற ஒரு 2 கண்ணுடைய ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்ன? இன்றைய கதாநாயகன். யார் அவர் பேர்? இன்னைக்கு அவரைத்தான் உலகம் முழுக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொண்டாட்ட முடியல, இன்னும் பல இடத்துல செலிப்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. அவர் உன்னை மன்னிக்க போதுமானவர். பக்கத்தில் கையை பிடிச்சி நான் சொல்லதெல்லாம் சொல்ல போறீங்க. 2 பேரா கை பிடிங்க. வேகமா வேகமா 2 பேரா கை பிடிக்கணும். அவனை பாருங்க, முகத்தை பாருங்க, முகத்தை பாருங்க, என்னை பார்க்காதீங்க, அவங்கள பாருங்க. உன்னைய மன்னிக்க, உங்களை மன்னிக்க, உங்களை நேசிக்க, உங்களுக்கு கை கொடுக்க, உங்களை தூக்கிவிட, உங்களை புரிந்து கொள்ள, உங்க மேல அன்பு வைக்க, உங்க அப்பா அம்மாவை விட, உங்க கூட பிறந்தவங்களை விட இயேசு உங்களுக்காக இருக்கிறார். அந்த இயேசுவுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுத்துருவோமா? இவ்வளோ நல்லது செய்கிறாரு, இவ்வளோ நல்லது பண்றாருல. நான் முதல்ல சொன்னேன், 3 விதமான மனநிலையில் இங்கே இருக்கிறீங்க நீங்க. அது எப்படி எனக்கு தெரியும்? இப்போ நான் அந்த மனநிலைகளை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாருங்க. சரியா? நான் சொல்ல சொல்ல அந்த மனநிலையில் இருக்கிறவங்க கை வைத்தணும், வைக்கப்படக்கூடாது. யாரும் நம்மளை பார்க்கல, நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்குறோம், ஒரே ஃபேமிலியாக. அந்த மனநிலையில் இருக்கிறவங்க மட்டும் கை வைத்தணும். ரெடியா? இப்படி காமிங்க, தம் ஃபிங்கரை காமிங்க. ஆர் யூ ரெடி? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஓகே. நம்பர் 1, தப்பு பண்ணிட்டேன், அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கை வைத்துங்க. நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் செஞ்சது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரும்பி நின்றுக்கிடுவா? நான் எப்படி நிற்கிறேன்? அவங்களும் பார்க்கல, நாங்கள்லாம் இங்கே பார்க்குறோம். அழகாக ஜீசஸ்ன்னு இருக்குது, இந்த செடி கொடி மரம் லைட்டு, அனாதையாக ஒரு ஆறு தொங்குது, கேட்பாரற்று தொங்குது. நாங்கள்லாம் அங்கே பார்க்குறோம். கை வைத்துட்டிங்களா? எப்படி கை வைத்தணும்னு சொன்னேன்? உள்ளங்கை தலைக்கு மேலே வைத்துங்க பார்ப்போம். அட பாவிகளா, முக்கால்வாசி வைத்திருக்கீங்க. பரவாயில்ல. இது முதல் மனநிலை. 2வது மனநிலை, நான் எந்த தப்பும் பண்ணலை. ஹலோ, பேசக்கூடாது. அண்ணா, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் என்னை சிக்க வச்சுட்டாங்க. கை வைத்து. நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் என்னை சிக்க வச்சுட்டாங்க. என் பேர் அசிங்கப்படுத்துறதுக்கு என்னை சிக்க வச்சுட்டாங்க. இந்த மனநிலையில் இருக்கிறவன் நல்லா கை வைத்து பார்ப்போம். மறுபடியும் திரும்பிக்கிறேன். கை வைத்துட்டீங்களா? எஸ் ஆர் நோ? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வாவ், இதுலயே நிறைய பேர் இருக்கிறோம். 3வது மனநிலை. முதல் மனநிலை என்ன? இப்போ சொல்லுங்க. ஒரு ஒன்றை பண்ணிட்டேன், அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்பர் 1. 2வது என்ன சொன்ன? இப்போ நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் அந்த வார்த்தையவே பேசலை, நான் அந்த இடத்துக்கே போல, ஆனால் நான் போனதா, நான் பேசினதா, நான் செஞ்சதா, என்னை ஒரு கூட்டம் குற்றச்சாட்டி என்னை சிக்க வச்சுட்டாங்க. இது 2வது மனநிலை. 3வது மனநிலை, இனி அவ்வளோதான் பிரதர், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி என்ன முயற்சி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. மனநிலையில் உள்ளவன் கை வைத்துங்க. இனி அவ்வளோதான், என் நம்பிக்கை போச்சு, எனக்கு நம்பிக்கை கொடுக்க யாருமே இல்லை, இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிடணும், வேற ஏதாவது வேணால் முயற்சி பண்ணுறேன், இன்னும் இதில் முயற்சி பண்ணி எனக்கு எந்த யூஸும் ஆக போகிறது இல்லைங்கிற மனநிலையில் உள்ளவங்க இப்போ கை வைத்துங்க. உங்கள் உள்ளங்கை இங்கே மேலே வரணும். நல்ல நல்ல நல்ல. என்னுடைய எல்லா நம்பிக்கையும் அற்று போயிடுச்சு, இனி நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, இனி எனக்கு எப்படி அதில் ஒரு விக்டரி கிடைக்கும்? இந்த மனநிலை. 3வது மனநிலையில் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. கைகளை போடுங்க. தேங்க்யூ. இந்த 3 மனநிலையில் இருந்த ஆட்கள் பைபிளில் இருக்கிறாங்க. நான் எடுத்தெல்லாம் வாசிக்க சொல்ல மாட்டேன். ஒரு தப்பை பண்ணிட்டு அது தப்புன்னு தெரிஞ்ச ஒருத்தன் பைபிளில் இருக்கிறான். பேர் யோனா. சொல்லுங்க எல்லாரும் அந்த பேர். ஒருத்தர் ஒரு வேலையை சொல்கிறார். ஷார்ட்டாக உனக்கு எல்லாருக்கும் புரியும்படி கதை சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு வேலையை கொடுக்குறார்.
அந்த வேலையை தப்பாக செய்கிறான். அது அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. நம்பர் 1. நம்பர் 2, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க, மாட்ட வச்சுட்டாங்க. தானியேல்னு ஒருத்தர் இருக்கிறார், பைபிள் டேனியல், எல்லாரும் சொல்லுங்க. அந்த நாடு முழுக்கும் ஒரு சட்டம், இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு. இவன் அதை பண்ணலை. ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவன் யாரையும் ஏமாத்தலை, யாருக்கு விரோதமாக பேசலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அவனை சிக்க வச்சு ஒரு காரியத்தில் போட்டு வச்சிருக்கிறான். 3வது 2 மனநிலையில் உள்ள ஆட்களை பார்த்துட்டோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். முதல் மனநிலை, தப்பை பண்ணிட்டோம். அடுத்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நான் பண்ணது என்னதுதான் தப்பு தாங்கிறதும் புரிஞ்சிருச்சு. நல்லா கவனி, இந்த 3க்கும் ஒரு ரெடிமர் இருக்கிறார், ஒரு மீட்பர் இருக்கிறார். நீ பண்ண தப்பை மன்னிச்சு உன்னைய திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். 2வது, நீ பண்ணாத விஷயத்துக்காக நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற, அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? 3வது, எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. இனி எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் லைஃபே முடிஞ்சு போச்சு. கெட்டது கெட்டது தான், அதை எப்படி ஒட்ட வைக்க முடியும்? வெட்டப்பட்டது வெட்டப்பட்டது தான், அதை எப்படி ஒட்ட வைக்க முடியும்? பேர் கெட்டு போனது கெட்டு போனது தான், திருப்பி என் பேரை எப்படி நல்லதாக மாற்ற முடியும்? கெட்டாச்சு, பேரை கெடுத்தாச்சு, எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, இனி புதுசாக நான் எப்படி உருவாக முடியும்? 3வது, லாசருன்னு ஒருத்தன், லாசரஸ், எல்லாரும் சொல்லுங்க அந்த பேரை. இறந்து எத்தனை நாள் ஆச்சு? 120 நாளா? 3 நாள். மரித்து 4 நாளாயிற்றே நாருமே. நல்ல கவனி, நீ எதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியோ, ஒருவேளை நீ சில தப்பு பண்ணியிருக்கலாம். இந்த 3 மனநிலையும் ஒரே கோட்டில் கொண்டு வர்றேன். எல்லாரும் என்னை பாருங்க பார்ப்போம். இந்த கையை பாருங்க, எல்லாரும் வேகமாக பாருங்க, என் கையை பாருங்க, பார்க்குறீங்களா? நம்பர் 1, நீ ஒன்றை பண்ணிட்ட. இங்கே நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிறீங்க. எதெல்லாம் நீ பண்ணியிருப்பேங்கிறத நான் அங்கே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரல, அதை தப்புன்னே புரிஞ்சுக்கோ. அந்த தப்பு பண்ணிட்டேன் பிரதர், அண்ணே நான் அந்த தப்பை பண்ணிட்டேன், அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியுமான்னு கேட்குறியா? வெளியில் வர முடியும். அதுக்கு யாருடைய உதவி உனக்கு தேவை தெரியுமா? இன்றைக்கி யாருக்கு பிறந்த நாள்? இன்றைக்கி யாருக்கு பிறந்த நாள்? அவர் உனக்கு உதவி செய்வார். நீ எந்த தப்பை பண்ணியிருந்தாலும், எப்பேற்பட்ட தப்பை பண்ணி, அது அருவருப்பான ஒரு தவறாக இருக்கலாம், அசிங்கமானதாக இருக்கலாம், மேடையில் நின்று சொல்ல முடியாததாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், செஞ்சிட்ட, எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குமா? இயேசு உன்னை மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சர்ச்சை பிள்ளைங்க ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இயேசு மன்னிப்பார மாட்டாரா? மன்னிப்பார மாட்டாரா? நீ செஞ்ச தவறு எதுவாக இருந்தாலும், நீ பண்ண பாவம் எதுவாக இருந்தாலும், பாவம்னா நிறைய இருக்குது, வீட்டுக்கு தெரியாமல் நீ பண்ணுற எல்லாமே பாவம்தான். நான் அடிக்கடி சொல்வேன், உங்கள் வீட்டில் அப்பா அம்மா வெளியில் போயிட்டாங்க, நீ மட்டும்தான் இருக்கிற, அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டனா உன்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற சிலர் தனிமையை விரும்புவீங்க, யாருமே இருக்கக்கூடாது, அப்பா வெளியே போயிடணும், அம்மா வெளியே போயிடணும், அக்கா தங்கச்சி யாரும் இருக்கக்கூடாது, கையில் ஒரு மொபைல் மட்டும் இருக்குது, அதில் உனக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா நீ நல்ல இடத்துல இல்லை. ஆமாவா இல்லையா? ஏன் வருது அந்த சந்தோஷம்? அப்போ தான் நமக்கு பிடிச்சமான ஆள்கிட்ட என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. அழகாக நடித்து காமிக்கப்பட்டது என்ன பெஸ்டி, அதை மட்டும் வக்கனையா சொல்லு. முகரே பாரு, பாய் பெஸ்டியா. படிப்பில் ஒன்றையும் காணும், என்ன பெஸ்டி? அப்புறம் இன்னொரு பெஸ்டி யாரு? விளங்குமா நாடு? இந்த நாடு உருப்படுமா? இல்லை என்ன அமைதியாக இருக்கிய? உன்னை மன்னிக்க யார் ஆயத்தமாக இருக்கிறா? சத்தமாக சொல்லுங்கள், யார் ஆயத்தமாக இருக்கா? யார் ஆயத்தமாக இருக்கா? இன்னும் ஒருக்க சொல்லுங்கள், யார் ஆயத்தமாக இருக்கா? நம்பர் 2, நீ அதை பண்ணலை, நீ பண்ணதா எல்லாரும் சொல்கிறாங்க, நீ அதை பேசலை, ஆனால் நீ பேசினதா எல்லாரும் சொல்கிறாங்க, அதில் மனம் உடைஞ்சி
ரொம்ப மோசமான ஒரு மனநிலைக்குள்ள போய் இனியும் நான் இருக்கணுமா? அண்ணன் நல்ல ஒரு டெஸ்டிமனி சொன்னாங்க. படிப்பில் வீக்கு, இத்தனை பேருக்கு நடுவில் நான் போய் எப்படி நிற்பேன்? என்னால் எப்படி முகம் கொடுத்து பேச முடியும்? யாராவது திருப்பி உன் மார்க் என்னன்னு கேட்டால் நான் எங்கே போவேன்? எங்கே போய் முகத்தை வச்சுப்பேன்? சாகணுங்கிற அளவுக்கு படிப்பு கொண்டு போகுது. அது மட்டும் இல்லை, நீ செய்யாத, ஏ மேஜர் அப்படி மைல்டா, நீ செய்யாத, நீ பேசாத, நீ போகாத, நீ பண்ணாத ஒன்றை நீ பண்ணன்னு சொல்லி உன்னை காணர் பண்ணி குற்றப்படுத்தி உன் பேரை கெடுத்து வச்சிருக்காங்க பார்த்தியா? இந்த கெட்ட பேரை நல்ல பேரா மாத்துறதுக்கு ஒருத்தர் உண்டு. யார் அவரு? இன்னைக்கு அவருக்கு தான் பிறந்த நாள். யார் அவரு? உன் பேர் கெட்டு போச்சுல, அந்த கெட்டு போன பேரை நீ என்னதான் ப்ரூஃப் பண்ணாலும் கெட்ட பேரு கெட்டது தான். ஆனால் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், இயேசுவை நம்பி அவரை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ. இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் நான் பேசுனது அதுதான். இயேசுவை யூஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? உனக்கு ஒன்று முடியலையா, அவற்றை வேலையை கொடு. உன்னால் படிக்க முடியலையா, அவற்றை அந்த வேலையை கொடு. இயேசுவே, எனக்கு இதை புரிஞ்சிக்கக்கூடிய அறிவை எனக்கு தாங்க. ஜெபம் என்பது பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ யாராவது ஒருத்தர் மேடைக்கு வாங்க பார்ப்போம். யார் வரலாம்? பின்னால் இருந்து வாங்கல, பின்னால் சேரில் உட்காந்துருக்கிற யூத் அல்லாதவங்க யாராவது ஒருத்தர் வாங்க பார்ப்போம். குயிக்கா யாராவது ஒருத்தர் வாங்க. ஆண்கள்ல இருந்து வாங்க. ஐயா வாங்கய்யா, வாங்கய்யா, கை தட்டுங்க பார்ப்போம் மேடைக்கு வர்ற வரைக்கும். ஐயா வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ, உட்காருங்க. இவர் எனக்கு அப்பா. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு, சரியா? எங்கள் அப்பாட்ட நான் ஒரு 500 ரூபா 100 ரூபா வாங்கணும். எப்படி கேட்பேன்? எப்படி? எனக்கு விளங்கலை. எப்பா எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்கப்பா அப்படி கேட்பேனா? இல்லை. அப்பா அங்கே உட்காந்துருக்கிறான்னு நான் பார்த்துட்டேன். அப்படி வந்து ஒரு 5 அடி தூரத்தில் நின்று, தகப்பன் அவர்களே, எனக்கு ஒரு 500 ரூபாய் வேண்டும், தங்களால் தர இயலுமா? தங்களுக்கு தர விருப்பம் இருக்கிறதா? தயவு செய்து தகப்பனே, எனக்காக இறங்கி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி யாராவது கேட்பாங்களா அப்பாட்ட போய்? சொல்லுங்க. அப்பாட்ட எப்படி பேசுவோம்? பா போய் 100 ரூபா வேணும்ப்பா. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? நம்புங்கப்பா உங்க பிள்ளைய. இந்த அப்பா சரியில்லைன்னு நினைக்கிறேன். கேட்டா நேரம் கொடுத்துருக்க வேண்டாமா? கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும்னு எனக்கு ஆதரவாக உள்ளவங்களாம் கை வைத்துங்க. பாருங்கப்பா, இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கப்பா. கொடுங்கப்பா 100 ரூபா கொடுங்க. இருக்கா இல்லையாப்பா? அம்மாட்ட வாங்கி தரணுமா? நிலைமை இவ்வளவு மோசமாக போகும்னு நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ. அப்பாட்ட எப்படி பேசணும்? இப்படியா பேசணும்? தகப்பன் அவர்களே, எப்படி கேட்போம்? உரிமையாப்பா 100 ரூபா வேணும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? இங்கே வந்திருக்கிற புதிய தம்பி தங்கச்சிக்கு ஒன்று சொல்லித்தரேன். ஏசப்பாட்ட நீ பேசுறதுக்கு எந்த முறையும் இல்லை. அவர் யார் தெரியுமா உனக்கு? அப்பா. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, நல்லா சொல்லுங்க. அவற்றை போய் ஏதோ படிக்கணுமோ, இந்த பைபிளெல்லாம் நான் தெரிஞ்சிட்டு தான் ஏசப்பாட்ட பேச முடியுமோ? ஏசுட்ட நான் என்ன சொன்னா அவருக்கு புரியும்? நீ என்ன சொன்னாலும் அவருக்கு புரியும். நீ என்ன சொன்னாலும் அவருக்கு புரியும். இன்னொன்னு சொல்றேன், நீ இப்ப சர்ச்சுக்கு வந்துட்ட பாத்தியா? கொஞ்ச நாளா அங்கங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த கிறிஸ்மஸ் விழாக்கள் நடத்தப்பட்டது. வாலிபர்கள் உற்சாக பண்டிகைகள் சிறுவர்களுக்குன்னு தனித்தனியாக நடத்தி அதில் தான் நீங்கள்லாம் அட்டன் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க. ஒரு நல்ல செய்தியை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க எல்லாரும். என்ன பாருங்க,
நீ எப்போ இப்படி ஒரு டச்சுக்குள்ள வந்தியோ, சர்ச்சுக்குள்ள வந்தியோ, இப்போ உன் மேல யாருடைய கண்கள் வந்துருச்சு தெரியுமா? யாருடைய கண்ணு? யாருடைய கண்ணு? இது வரைக்கும் வேற, நீ இனி வேற. உன்னை ஒருத்தர் பார்க்கிறார். அவர் யார் தெரியுமா? இங்க எனக்கு தகப்பனாக வந்து நடித்தாரே, அதை விட மேலான ஒரு தகப்பன், உன்னை புரிந்து கொள்ளுகிற தகப்பன். உங்க அப்பா உன்னை புரிஞ்சிக்காம இருக்கலாம், உங்க அம்மா உன்னை புரிஞ்சிக்காம இருக்கலாம், உன் கூட பிறந்தவங்க அலட்ட ஃப்ரெண்ட்ஸ், த பெஸ்ட்னு சொல்றோமே, இவங்க யாருமே நம்மளை புரிஞ்சிக்காம கலட்டி விடுற நிலைமையில இருக்கலாம். ஆனால் நீ எப்ப சர்ச்சுக்குள்ள வந்தியோ, எப்ப இந்த டச்சுக்குள்ள வந்தியோ, டச், ஒரு கிறிஸ்டியன் ஃபீல் அப்படி வந்த பத்தியா, ஒரு பாட்டை கேட்டல, ஒரு டான்ஸை பார்த்தல, இந்த டச்சுக்குள்ள வந்துட்டல, இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டல, இப்ப யாருடைய கண்ணு உன் மேல இருக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க அந்த பேரை, எல்லாரும் சொல்லுங்க அந்த பேரை, எல்லாரும் சொல்லுங்க ஒரு முறை கூட. நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். நீ பண்ண தப்புக்கான மன்னிப்பு அவர் கையில் இருக்கு. ஆண்டவரே, அப்பா, அப்படி கூப்பிட்டு அவரை சொல்லுங்க. என்ன இப்படி கை வைங்க பாப்பா, எல்லாரும் எல்லாரும் இப்படி கை வைங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சிம்பிளா சொல்லித்தரேன். உன் வாழ்க்கை மாறிடும், இன்னைக்கு மாறிடும். நீ எதை நினைச்சு பயந்துட்டு இருக்கியோ அந்த பயம் இனி உனக்கு பிரச்சனையாவே இருக்காது. காரணம், இப்போ இருந்து நீ யார் கைக்குள்ள போயிட்ட தெரியுமா? சொல்லுங்க அந்த பேரை, மறுபடியும் சொல்லுங்க அந்த பேரை. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கா இப்ப ஜெபம் பண்ண போறேன். அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யார் கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டீங்க தெரியுமா? ஏசப்பா கண்ட்ரோல். நீ வேற ஒன்னையும் மாத்த வேண்டாம், நீ எதையுமே நீ பண்ண வேண்டாம். அவரை யூஸ் பண்ண. என்ன பண்ண? அவரை. மனசு கஷ்டமா இருக்குதா? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? நீ நம்பின ஒருத்தி உன்னை ஏமாத்திட்டாளா? நீ நம்பின ஒருத்தை உன்னை அசிங்கப்படுத்திட்டானா? அவரை பிடிச்சுக்கோ, அவருக்கு எல்லாமே புரியும். உங்க அப்பாவுக்கு நீ சொன்னாதான் புரியும். உங்க அம்மாவுக்கு ஒருவேளை நீ முகம் டல்லா இருந்தா புரியலாம். ஏசப்பா எப்படி தெரியுமா? அவர் மனசை பார்க்கிறவர். உன் முகத்தை அவர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீ அவற்றை ஏதாவது ஒன்ன பெருசா சொன்னாதான் அவருக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. உன்னை முழுவதுமாய் அறிந்து வைத்திருக்கிற அப்பா இயேசு. எல்லாரும் முழங்கால் போடுங்க பார்ப்போம். அப்படியே பக்கத்துல சேரை விட்டுட்டு விலைக்கு முழங்கால் இப்படி என்னை மாறி எல்லாரும் குயிக்கா 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 எல்லாரும் முழங்கால் போடுங்க பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. இந்த இயேசுவுக்கென்று உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறேன். இந்த நிமிஷத்திலிருந்து தம்பி யாரும் பேசாதீங்கம்மா ப்ளீஸ். என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தாழ்மையான வேண்டுகோள். அப்படியே கண்ணை மூடி இந்த கார்டு இன்னும் கொஞ்சம் வால்யூம் வச்சு, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்ல முழங்கால் போட்டு நான் சொல்றதை செய்வீங்களா? எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை மன்னிக்க அவர் போதுமானவர். நீ பண்ணவே இல்லை, ஆனா நீ பண்ணதா சொல்லி உன்னை கெடுத்து கெட்ட பேர் ஆக்கி வச்சுட்டாங்க இல்லையா? உன் பேரை நல்ல பேரை மாத்துறதுக்கு அந்த இயேசுவை யூஸ் பண்ணிக்கோ. படிக்க முடியலையா? பாஸ்டர் அண்ணன் சொன்னாங்க இல்லையா, எனக்கு படிக்க முடியல, படிப்பே வரல, படிப்பு ஏறல. ஆனா என் டச் எப்போ இயேசு கூட வந்துச்சோ என்னை அவர் படிக்க வச்சார். உன் மனசை இப்ப ஆண்டவற்றை நீ கொடுக்க போற. நீ ஒன்னும் இப்ப பேச வேணாம். அப்படியே கண்ணை மூடி மட்டும் நான் சொல்றதை அப்படியே கேட்டுட்டே இரு. மறுபடியும் சொல்றேன், இயேசுவை யூஸ் பண்ணிக்கோ, இயேசுவை யூஸ் பண்ணிக்கோ. உன் மனசு கஷ்டமா இருக்கா? சாகணும்னு வழி தேடாத. மனுஷனா பிறந்த நம்ம ஒவ்வொருத்தரும் வாழணும். உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும், என்ன பேச்சுக்கள் பேசப்பட்டிருந்தாலும், அடிக்கடி நீ நிறைய தோத்து போயிருந்தாலும், இந்த நிமிஷத்துல இருந்து எப்போ இந்த ஹாலுக்குள்ள நீ வந்தியோ, இது ஒரு கம்யூனிட்டி ஹால் அல்ல, இது வெட்டிங் ஹால் அல்ல, இது சர்ச். இயேசு வாழுகிற இடம். இயேசு வாழுகிற உலாவுகிற இந்த இடத்துக்குள்ள நீ வந்த அடுத்த நிமிஷமே அவர் கண்ட்ரோலுக்கு உன் வாழ்க்கை போயிடுச்சு. எல்லாரும் கண்ண மூடி இருக்கும்போது அப்படியே உன்னுடைய வலது கையை மட்டும் உயர்த்தி பார்ப்போம். எல்லாரும் தம்பிமார் தங்கச்சிமாரெல்லாம் வலது கையை மேலே உயர்த்தி, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும், என் கோபம் மாறட்டும், நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுறேன், இனி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ அவரை யூஸ் பண்ண பேச மாட்டேன், நிறைய நான் பொய் பேசி மாட்டிக்கிட்டேன், நான் உங்களை யூஸ் பண்றேன், இன்னையிலிருந்து என் வாயில இனி பொய் வரக்கூடாது,
இதுவரைக்கும் நான் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். நான் ஏன் இயேசுவை உனக்கு அறிமுகப்படுத்தினேன் தெரியுமா? அவர் தருகிற மன்னிப்பு பெஸ்ட். யார் உங்களை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, அவருடைய மன்னிப்பு ரொம்ப பெஸ்ட். யாரும் கண்ணை திறக்க கூடாது, எல்லாருடைய கண்ணு மூடி இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட். உன் பேரை நல்ல பேரா மாத்த அவரால் முடியும். கேட்டுட்டேன் பாஸ்டர், உன் வாழ்க்கையில் நீ பண்ண தப்பு, அதில் நான் பண்ணாததுக்கு உன்னை மாட்டி வச்சாங்க இல்லையா? அப்படி கண்ணை மூடி கையை மேலே உயர்த்தி இருக்கும்போது அதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு பாரு. நான் இப்படி சிக்கி இருக்கேனேன்னு நினைச்சு பாரு. அவரை யூஸ் பண்ண, அவரை யூஸ் பண்ணிக்கலாம். அவர் உனக்கு உதவி செய்வார். இயேசு உனக்கு உதவி செய்வார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். நீ இழந்து போனதை, நீ எதை லாஸ் பண்ணியோ, எதை இழக்க கொடுத்தியோ, அதை திரும்ப நீ எடுக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். மறுபடியும் சொல்றேன், அவரை யூஸ் பண்ணிக்கோ. உன்னால படிக்க முடியலையா, புரிஞ்சிக்க முடியலையா, வாழ வழி தெரியாம இருக்கிறியா? நான் இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது? அந்த அசிங்கத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர எந்த மனுஷனால முடியாது, பட் இயேசுவால முடியும். ஒரு சிலர் கண்ணீரோடு இருப்பதை பார்க்கிறேன். உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் போதுமானவர். இப்ப உன்னை ஆண்டவர் நல்லா மாத்துறார். நீ முன்னாடி மாதிரி இருக்க மாட்ட. உன்னுடைய அண்ணனா என்னை நினைச்சுக்கோ. முன்னாடி மாதிரி நீ இருக்க மாட்ட. இந்த சர்ச்சில் இருந்து நீ உன் வீட்டுக்கு போகும்போது உங்க அப்பா அம்மா உன்னை புதுசா பார்ப்பாங்க. உன்னுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் உன்னை புதுசா பார்ப்பாங்க. நீ எப்படி மாறின? அப்ப நீ சொல்லு, இயேசுவை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன், என்னை இயேசு மாத்திட்டாருன்னு நீ சொல்லுவ. அப்படியே கைகள் உயர்ந்தே இருக்கட்டும். உன் மனசுல இப்போ அவருடைய பேரை சொல்லு பார்ப்போம். வாய் திறந்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. நீயா சொல்லு. சபை விசுவாசிகள் அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். தம்பிமார் தங்கச்சிமார், உங்க சத்தம் வரட்டும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, அப்படி பைபிள் சொல்லுது. எதை மன்னிக்கவும் அவரால் கூடும், எதை மாற்றவும் அவரால் கூடும், எதை நீக்கவும் அவரால் கூடும், எதை உனக்குள்ள கொண்டு வரவும் அவரால் முடியும். படிக்காத நீ படிக்கிறவனா மாறிட்டு இருக்கிற, ஞானம் இல்லாம இருக்கிற நீ ஞானம் உள்ளவனா மாறிட்டு இருக்கிற. கையை உயர்த்தி இருப்பது அதுக்கு தான், கண்ணை மூடி இருப்பது அதுக்கு தான். கெட்ட வார்த்தையா பேசின நீ நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிக்க போற. அடிக்கடி கோபப்பட்டு நடந்துக்கிற நீ அதுல இருந்து மாறிட்டு இருக்கிற. காரணம், அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. தம்பிமார் தங்கச்சிமார், கண்கள் மூடி இருக்கட்டும். நான் சொல்ற அந்த வார்த்தையை நீ பாட போற. இந்த பாட்டு உனக்கு தெரியாம இருக்கலாம். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேன், ஏசப்பாட்ட சொல்ல போறேன். நீங்க விரும்புற ஒரு இடத்துக்கு நான் வரணும். எங்க அப்பா அம்மா என்னை எப்படி விரும்புறாங்களோ அந்த இடத்துக்கு நான் உருவாகி வரணும். என் கூட பிறந்தவங்க என்னை பார்த்தாலே எரிச்சல் அடைகிறாங்க, கோபப்படுறாங்க. அவங்க என்னை விரும்புற இடத்துக்கு நான் உருவாகணும். கையை உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து சொல்ல போறேன், என்னை உருவாக்குமே. ஏன்னா அவர் நம்மை உருவாக்குகிறவர், அவர் உன்னை உருவாக்குகிறவர். எங்களை உருவாக்கின இயேசு உங்களை உருவாக்க முடியும். என்னை உருவாக்கின இயேசு உன்னை உருவாக்க முடியும். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எல்லாரும் சொல்லுங்க, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஒரு 5 முறை. உருவாக்குமே என்னை,
உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறே தருகிறே உன் கரத்தில், படைக்கிறே படைக்கிறே உன் பாதத்தில் என்னை. தருகிறே தருகிறே உன் கரத்தில் என்னை. படைக்கிறே உன் பாதத்தில். எல்லாரும் சேர்ந்து உருவாக்குமே. தம்பி சொல்லுமா, உருவாக்குமே. தங்கச்சி பாடுமா, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. மறுபடியும் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஒரு முறை கூட உருவாக்குமே, உருவாக்குமே. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிறது போல நான் சொல்றத உங்க காது கேட்கட்டும். எங்க அப்பா அம்மா விரும்புற மாதிரி நான் மாற ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க எழும்பி நில்லுங்க பார்ப்போம். நீங்க யாரையும் பார்க்க கூடாது. உனக்கு தோணும் உங்க அப்பா உன் மேல அடிக்கடி கோபப்படுறது உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. உங்க அம்மா அடிக்கடி உன்னை கடிந்து கொள்றது உனக்கு தெரியும். என்னுடைய தாயின் தகப்பனையும் நான் சந்தோஷப்படுத்தணும். கிட்டத்தட்ட எல்லாருமே எழுப்பி நிற்கிறீங்க. நமக்கு அவங்க தாங்க முதல்ல. பைபிளில் ஒரு இடத்துல போட்டிருக்கு, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு. நீ அவங்கள சந்தோஷப்படுத்துறவனா மாறு. பக்கத்தில் கையை பிடிச்சிக்கோங்க, பக்கத்தில் கை செயின் மாதிரி எல்லாரும் பிடிச்சிக்கோங்க. முடிக்க போகிறேன், எல்லாரும் பிடிச்சிக்கோங்க, எல்லாரும் பிடிச்சிக்கோங்க. நான் சொல்கிற ஜெபத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க, கையை பிடிச்சு பண்ண போகிறீங்க. இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இந்த நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன். என் உள்ளத்தில் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் குடும்பத்திற்கும், நான் படிக்கிற இடத்திற்கும், என் சமுதாயத்திற்கும் நான் நல்லவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு எது முடியலையோ அதை நான் உங்ககிட்ட கேட்டு வாங்கணும். என்னால் எதை செய்ய முடியலையோ அதை செய்யறதுக்கு நான் உங்களை யூஸ் பண்ணணும். நீர் எனக்கு ஒரு தகப்பன், நீர் எனக்கு ஒரு தாய். உம்முடைய பிள்ளையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நான் செய்த என் பாவங்களை, என் தவறுகளை, என் தப்பிதங்களை, என் குற்றங்களை நீர் மன்னிப்பீராக. நீர் இந்த உலகத்தில் எனக்காக பிறந்தீர் என்று இன்று முதல் நம்புகிறேன், இன்று முதல் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கை உமக்கு சொந்தம். இனிமேல் என் பெற்றோருக்கு, என் உடன் பிறந்தவர்களுக்கு நான் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கிறவனாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்தும், நீர் என்னை உருவாக்கும். இன்று முதல் நான் உம்முடைய பிள்ளை. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். நல்ல 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 கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல ஒரு புதிய உற்சாகத்தோட, புதிய உற்சாகத்தோட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர் எல்லாருக்குள்ளும் நல்ல மாற்றங்களை தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆண்டவர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.